தமிழா தமிழா நாம் சரித்திரம் சரிதான் மறைத்தது யார் என்று தெரியலையே. నానొక కన్నడిగా విశాల్ రెడ్డి నువ్వు తెలుగు అబ్బాయి ജനിച്ചത് കേരളത്തിലാണ്. കേരളത്തിൽ മൈ ഹോൾ ഫാമിലി അതേ കാലിക്കറ്റ് പോയി ആ പഴയ വീട്ടിലൊക്കെ പോയിട്ട് അവിടെ കുറച്ച് പിക്ചേഴ്സ് ഒക്കെ എടുത്തിട്ട് ഇപ്പൊ സം അറ്റാച്ച്മെന്റ് வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு இதையே பேசிட்டு இருக்காத, நீ கேன ஆயிடுவ. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துல விஷால் தலைவரா நிக்க முடியுங்கிறது தமிழ்நாட்டுல மட்டும்தான் சொல்ல முடியும். ஆந்திரால சேம்பர்ல நானும் மெம்பர். இது தமிழ்நாட்டுல மட்டும்தான் சொல்ல முடியும். எதுக்கு இனத்தை பார்டர்ஸ் எடுத்துட்டு வர்றீங்க? அது தேவையில்லாதது. నానొక కన్నడిగా அது தேவையில்லாதது. నానొక కన్నడిగా இதுக்கு பேர் தான் கன்னட வெறிங்கிறது. இதுக்கு பேர் தான் கன்னட வெறி. சொல்லிட்டு போறாங்க. எப்படி இருக்கு? தமிழ் சினிமாவால நடிகனா வளர்ந்திருக்கேன். தமிழ் சினிமா, தமிழ் மக்கள் எனக்கு ஒரு பெரிய ஒரு உயரத்துக்கு ஏத்திருக்காங்க. ನಾನು ಇವತ್ತು ಏನಾಗಿದನೋ ಅದಕ್ಕೆ ಕನ್ನಡ ಸಾಹಿತ್ಯ, ಕನ್ನಡದ ನಾಟಕ, ಕನ್ನಡದ ಜನ, ಕನ್ನಡದ ಅನುಭವ ಕಾರಣ. என் அளவுக்கு தமிழ் பேச தெரியாது உனக்கு. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் தமிழ மனுஷன் இல்ல மரம் அப்படின்னு தான் அவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. வாட் இஸ் ஜல்லிக்கட் யோசிச்சு பாருங்க, நம்ம சொல்ல முடியுமா? அங்க போய் எதுக்கு இனத்தை பார்டர்ஸ் எடுத்துட்டு வர்றீங்க? தேவையில்லாத விஷால் என்ற ஒரு தமிழனா போற నువ్వు తెలుగు అబ్బాయి இல்ல మెయిన్ అంటే జనరల్ సెక్రటరీ పోస్ట్ కి నేను నిలబడతాను. నేను ఆల్రెడీ అనౌన్స్ தமிழன் ஒரு மனசுலா இல்லாம மரமா இருந்தா என்னென்ன நடக்கும்? ஒரு நாய் அங்க காலை தூக்கிட்டு ஒண்ணு கடிக்கும். నడిగర్ సంఘం ఎన్నికల ఫలితాలలో హీరో విశాల్ వర్గం హవా కొనసాగింది. చివరకు విశాల్ వర్గం విజయం సాధించింది. ఇవాళ వచ్చి ప్రతి స్టేట్ లో ఎస్పెషల్లీ ఐ వుడ్ లైక్ టు థాంక్ ద తెలుగు ఆర్టిస్ట్. அந்த மரம் சகிச்சுக்கு. தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் பதவிக்கு நடிகர் விஷால் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்புறம் அந்த வழியா போற ஒருத்தன் அந்த மரத்தை வெட்டிட்டு போய் அந்த மரத்துல கட்டல் செஞ்சு அந்த கட்டல் மேல கால் போட்டு படுத்து ஆட்டிக்கிட்டு இருப்பான். அரசியல் வேணாம்னு சொல்றது எப்பவுமே வேணாம் அப்படின்னு நான் சொல்ல வரல, இப்பக்குள்ள வேணாம். அப்புறம் டேபிள் சேர் பண்ணி அது மேலேயே உட்கார்ந்துக்குவான். இதையெல்லாம் சகிச்சுட்டு நாம மரமா வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு மரியாதையே எல்லாம் போயிடும். மரமா வாழாத தமிழனா வாழு, மனுஷனா வாழுன்னு சொல்றேன். We'll be showing you how top filmmakers, producers, directors in our film industry are only too keen to be dealing with prospects of dealing with black money. Film industry has been associated with gangsters, money and politics. The industry also welcomes funds from gangsters and politicians. We are here to clear corruption. கர்நாடக மாநிலத்தில் அமைச்சர்களாக பதவி வகித்தவர்கள் ஜனார்த்தன ரெட்டி, கருணாகர ரெட்டி மற்றும் சோமசேகர ரெட்டி அவர்கள் மீது கர்நாடக ஆந்திர எல்லையில் உள்ள வனப்பகுதிகளில் சட்டவிரோதமாக இரும்பு தாதுவை தோண்டியது உறுதியானதை அடுத்து 2011ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி ஜனார்த்தன ரெட்டியை சிபிஐ கைது செய்தது. வந்தாரை வாழ வைக்கும் தெரியணும், வாலாட்டுனா ஒட்ட நறுக்கவும் தெரியலையா? తమిళ్ ఆడియన్స్ ఎక్కువ ఇష్టమా, తెలుగు ఆడియన్స్ ఎక్కువ ఇష్టమా? డెఫినెట్ గా తెలుగు ఆడియన్స్. அப்படி அவங்க பேரை சொல்லி கைதட்டல் வாங்குறதுக்கு பதிலா நான் நாக்க புடுங்கிட்டு சாவையா? எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம.
இருந்தீங்கன்னா உன் மேல குதிரை ஏறிட்டே தான் இருப்பான். நீ குனிஞ்சா உன் மேல வந்து ஏறத்தான் செய்வான். குனியாத, நிமிந்து நில்லு, நிமிந்து நில்லு.